இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான அதே சமயம் ரொம்ப முக்கியமான ஒரு கான்செப்ட். அதுதான் கே நியரஸ்ட் நெய்பர்ஸ். ஷார்ட்டா சொல்லணும்னா KNN அல்காரிதம். இது எப்படி வேலை செய்யுது அப்படிங்கறத எந்த கன்ஃபியூஷனும் இல்லாம ரொம்ப சிம்பிளான உதாரணங்கள் மூலியமா இன்னைக்கு நாம சூப்பரா கத்துக்க போறோம். நம்ம சில் அண்ட் க்ரோ கோர்ஸோட பயணம் எப்படி போயிட்டு இருக்குன்னு இந்த டைம்லைனை பார்த்தா உங்களுக்கே ஒரு ஐடியா கிடைக்கும். பகுதி 3ல நாம டிசிஷன் ட்ரீஸை பத்தி ரொம்ப டீட்டெயிலா பார்த்தோம். அந்த நாலேஜை வச்சுக்கிட்டு இப்ப நாம பகுதி 4ல என்டர் ஆகுறோம். அதுதான் இன்னைக்கு நம்ம ஸ்பெஷல் KNN. இதை தொடர்ந்து பகுதி 5ல அண்டர் ஃபிட்டிங் அப்புறம் ஓவர் ஃபிட்டிங் அப்படிங்கிற ரொம்ப ரொம்ப முக்கியமான கான்செப்ட்ஸை பார்க்க போறோம். ஸோ நாம கரெக்டான ட்ராக்ல தான் போயிட்டு இருக்கோம். ஓகே, இன்னைக்கு நாம என்னென்ன பார்க்க போறோம்னு டக்குன்னு பார்த்துடலாம். 1. மஷின் லேர்னிங் பயணம். 2. KNN என்ன. 3. ஒரு சிம்பிளான உதாரணம். 4. யூக்ளிடியன் டிஸ்டன்ஸ். அப்புறம் 5. இறுதி சிந்தனை. வாங்க உள்ள போகலாம். பகுதி 1, நம்ம மஷீன் லேர்னிங் பயணம். ஒரு பில்டிங்குக்கு பேஸ்மெண்ட் எவ்வளோ முக்கியமோ அதே மாதிரி எந்த ஒரு அல்காரிதம கத்துக்கிறதுக்கு முன்னாடியும் அதோட அடிப்படை அவசியம் நமக்கு புரியணும். இப்போ உங்ககிட்ட ஒரு நேரடியான கேள்வி. நம்மகிட்ட ஒரு புது டேட்டா வரும்போது அதை கரெக்டா பிரிக்க அல்லது கேட்டகரைஸ் பண்ண நம்ம எந்த மாதிரியான ஒரு அடிப்படை பிரச்சனையை தீர்க்க முயற்சி பண்றோம்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். இதுதான் எந்த ஒரு கிளாசிஃபிகேஷன் மாடலுக்கும் ஆரம்ப புள்ளி. அதுக்கான விடை இதோ. KNNக்கு முன்னாடி நாம 3 விஷயங்களை பண்றோம். 1. டேட்டாவை வெவ்வேறு குரூப்ஸா பிரிக்கிறோம். 2. பாஸ்ல கிடைச்ச டேட்டாவை ஒரு ரெஃபரன்ஸா அல்லது முன்மாதிரியா எடுத்துக்கிறோம். 3. இதுவரைக்கும் நாம பார்க்காத ஒரு புது இன்ஃபர்மேஷன் வரும்போது அதை கரெக்டா எந்த குரூப்ல சேர்க்கறதுன்னு கண்டுபிடிக்க ஒரு சிஸ்டம் நமக்கு தேவைப்படுது. இந்த தேவையை பூர்த்தி பண்ணதா நமக்கு ஒரு உள்ளுணர்வு சார்ந்த, அதாவது ஒரு இன்ட்யூட்டிவான ஆல்கரிதம் தேவைப்பட்டுச்சு. இப்போ பகுதி 2க்கு வரலாம். இந்த KNNனா என்ன? அந்த தேவையை சூப்பரா பூர்த்தி செய்ய வந்தவர்தான் இன்னைக்கு நம்ம ஹீரோ. இந்த பேரை கேட்டோடனே ஐயோ இது என்னமோ புதுசா இருக்கேன்னு பயந்துர வேண்டாம். இதுல இருக்கிற K அப்படிங்கிறது வெறுமனே ஒரு நம்பர் தான். ஆமா, நாமளா செலக்ட் பண்ற ஒரு குறிப்பிட்ட நம்பர். உதாரணத்துக்கு K = 3 அப்படின்னு நாம முடிவு பண்ணா நம்ம மாடல் தன்னோட 3 பக்கத்து வீட்டுக்காரங்கள, அதாவது 3 நேபர்ஸ கவனிக்கும். அவ்வளவுதான். இதோட முறையான டெஃபினிஷனை கொஞ்சம் பார்க்கலாம். K நியரஸ்ட் நெய்பர்ஸ் அப்படிங்கிறது ஒரு சூப்பர்வைஸ்ட் மெஷின் லேர்னிங் அல்காரிதம். நம்ம ஊர்ல ஒரு பழமொழி சொல்வாங்களே, ஒருத்தனை பத்தி தெரிஞ்சுக்கணும்னா அவனோட நண்பர்களை பாரு அப்படின்னு. எக்ஸாக்டா அதே லாஜிக் தான் இங்கேயும். ஒரு புது நமக்கு தெரியாத டேட்டா பாயிண்ட் வரும்போது அதுக்கு மிக பக்கத்துல இருக்கிற மத்த டேட்டா பாயிண்ட்ஸ்லாம் எந்த வகையை சேர்ந்ததுன்னு இது செக் பண்ணும். அதுல எது மெஜாரிட்டியா இருக்கோ அந்த வகையிலேயே இந்த புது பாயிண்ட்டையும் இது சேர்த்துடும். எவ்வளோ ஸ்மார்ட்டான ஐடியா இல்லையா? பகுதி 3 ஒரு சிம்பிளான உதாரணம். வெறும் தியாரியா பேசுறதை விட பிராக்டிக்கலா பார்த்தா இன்னும் சூப்பரா புரியும். இந்த சின்ன டேபிளை கொஞ்சம் கவனிங்க. இதுல வெயிட் அப்புறம் ஸ்பீட் அப்படின்னு 2 ஃபீச்சர்ஸ் இருக்கு. அதை வச்சு அந்த விலங்கு டைப் ஏவா இல்ல டைப் பியா அப்படிங்கிற கிளாஸ் ஏற்கனவே முடிவு பண்ணியாச்சு. இதுதான் நம்ம மிஷனுக்கு ஏற்கனவே தெரிஞ்ச பழைய டேட்டா. இப்போ உங்களுக்கான சவால். திடீர்னு ஒரு புது விலங்கோட வெயிட் அப்புறம் ஸ்பீட இந்த டேபிள்ல நாம ஆட் பண்ணா அது டைப் ஏவா இல்ல டைப் பியா அப்படிங்கறத மெஷின் எப்படி தானாவே கண்டுபிடிக்கும்? அந்த மேஜிக் எப்படி நடக்குதுன்னு பார்க்கலாமா? மிஷன் இந்த 3 ஸ்டெப்ஸை தான் வரிசையா செய்யுது. ஸ்டெப் 1, முதல்ல Kக்கான ஒரு நம்பரை நாமே செட் பண்றோம். இப்போதைக்கு 3ன்னு வச்சுக்கலாம். ஸ்டெப் 2, மிஷன் அந்த புது பாயிண்ட்டுக்கு ரொம்ப பக்கத்துல இருக்கிற 3 பழைய டேட்டா பாயிண்ட்ஸை கண்டுபிடிக்கும். ஸ்டெப் 3, அந்த 3 பாயிண்ட்ஸ்ல எது மெஜாரிட்டியா இருக்கோ, உதாரணத்துக்கு 2 பாயிண்ட்ஸ் டைப் ஏன்னு இருந்தா புது பாயிண்ட்டும் டைப் ஏ தான் அப்படின்னு மிஷன் முத்திர குத்திடும். அவ்வளோதாங்க KNN. ரொம்ப சிம்பிள். அடுத்து பகுதி 4, யூக்ளிடியன் டிஸ்டன்ஸ். இதென்னடா புதுசா ஒரு பேரு, கணக்குன்னு வருமோன்னு பயந்துராதீங்க. IT ஃபீல்டுல நாம இருக்கும்போது யூக்ளிடியன் டிஸ்டன்ஸ் மாதிரியான டெக்னிக்கல் வார்த்தைகளை தெரிஞ்சுக்கிறது ரொம்ப அவசியம். போன ஸ்டெப்ல ரொம்ப பக்கத்துல அப்படின்னு சொன்னேன்ல, அதை கண்ணு இல்லாத நம்ம மெஷின் எப்படிங்க அளவிடும்? அந்த புது பாயிண்ட்டுக்கும் ஏற்கனவே இருக்கிற பழைய பாயிண்ட்ஸ்க்கும் நடுவுல இருக்கிற பிசிக்கல் கேப்பை மெஷின் மேத்தமேட்டிக்கலா கால்குலேட் பண்ணணும். ஸோ இங்க ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா இந்த யூக்ளிடியன் டிஸ்டன்ஸ் ஃபார்முலா தான். இது 2 பாயிண்ட்ஸ்க்கும் நடுவுல இருக்கிற டைரக்டான தூரத்தை, அதாவது ஸ்ட்ரெயிட் லைன் டிஸ்டன்ஸை கால்குலேட் பண்ணும். நம்ம டேபிள்ல இருக்கிற எண்கள் தான் இதுக்கான கோஆர்டினேட்ஸ். எந்த தூரம் ரொம்ப கம்மியா இருக்கோ அதுவே நம்ம அண்டை பாயிண்ட், அதாவது நெய்பர்னு முடிவாகிடும். ஷார்ட்டா சொல்லணும்னா இதுதான் KNN அல்காரிதமோட சீக்ரெட் என்ஜின். அதோட மெயின் வெப்பனே இதுதான். இப்போ நாம கடைசி பகுதிக்கு வந்துட்டோம், இறுதி சிந்தனை. இதுவரைக்கும் நாம கத்துக்கிட்டதை வச்சு ஃபியூச்சருக்கான ஒரு சின்ன ட்விஸ்ட்டை நான் இங்க வைக்க போறேன்.
நாம கேக்க ஒரு நம்பரை செலக்ட் பண்ணணும்னு சொன்னேன்ல, ஆனா அந்த கே வேல்யூ 1 அப்படின்னு ரொம்ப சின்னதா இருந்தாலோ இல்ல 100 அப்படின்னு ரொம்ப பெருசா இருந்தாலோ என்ன ஆகும்னு என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? தப்பான கே வேல்யூவை நாம செலக்ட் பண்ணிட்டா நம்ம மாடல் முழுசாவே கொலாப்ஸ் ஆயிடும். இப்போ நீங்க கொஞ்சம் யோசிங்க. இன்னைக்கு நீங்க கத்துக்கிட்ட இந்த KNN அல்காரிதமை வச்சு உங்கள சுத்தி இருக்கிற என்னென்ன ரியல் வேர்ல்ட் பிரச்சனைகளை சால்வ் பண்ண நீங்க ட்ரை பண்ணுவீங்க. அது மட்டும் இல்லாம தப்பான கே வேல்யூனால வரக்கூடிய அண்டர் ஃபிட்டிங் அல்லது ஓவர் ஃபிட்டிங் பிரச்சனைகளை எப்படி தடுத்து நம்ம மாடலை காப்பாத்துறது? இந்த கேள்விகளுக்கான ரொம்பவே சுவாரஸ்யமான விடைய தான் நம்ம அடுத்த எக்ஸ்பிளைனரான பகுதி 5ல பார்க்க போறோம். அது வரைக்கும் தொடர்ந்து கத்துக்கிட்டே இருங்க. உங்களை அடுத்த செக்ஷன்ல சந்திக்கிறேன். பாய்.